ஓகே, 11th ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம வந்து ஜேர்னல் பற்றி பார்க்க போகிறோம். 3rd சாப்டரில் நீங்கள் ஜேர்னல் பற்றி படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜேர்னலோட மீனிங், ஜேர்னல்னால் என்ன, ஒய் ஜேர்னல் இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேர்னல் அப்படின்னா ஒரு கம்பெனியில் நடக்கிற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை டேட் வைஸாக ஃபஸ்ட்டாக ஒரு ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அக்கௌண்டிங் புக்கு தான் ஜேர்னல். ஓகே, குறிப்பேடுன்னு சொல்லுவோம் தமிழில். புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி, ஃபஸ்ட்டு புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ ஜேர்னல் இஸ் a book of original entry in accounting where financial transactions are recorded in chronological order, date wise, okay, before being posted to the ledger. லெட்ஜரில் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எழுதுகிற ஃபஸ்ட்டு புக்கு. இட் கேப்சர்ஸ் த டேட், அக்கௌண்ட்ஸ் அஃபெக்டட் அண்ட் டெபிட் கிரெடிட் அமௌண்ட்ஸ் ஃபார் ஈச் டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனில் இருக்கிற டெபிட் அண்ட் கிரெடிட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இது ஏன் நம்ம எது ஜேர்னல் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடையில் அல்லது ஒரு கம்பெனி நிறுவனத்தில் வந்து தினமும் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும், வியாபார பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் 100க்கு மேலே. அதாவது சேல்ஸ் பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம், சேலரி கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். அதை எதையுமே நம்ம மறந்துடாமல் அப்படியே மெமரியில் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா நடந்த உடனே எப்படி நம்ம சில விஷயங்களை டைரியில் எழுதுகிறோமோ அதை மாதிரி எழுதுறது தான், எழுதி குறித்து வச்சுக்கிறத தான் நம்ம ஜேர்னல்னு சொல்கிறோம். இது வந்து அக்கௌண்டிங்கில் நம்மளோட முதல் ஸ்டெப்பு, முதல் படி, புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேஸ் பண்ணி எழுதுவோம். டெபிட் கிரெடிட்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு ஜேர்னல் எழுதினோடனே அதுக்கு கீழே நரேஷன்னு எழுதுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் எதை பற்றினது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுவோம். அதுக்கப்புறம் லெட்ஜர் ஃபோலியோன்னு ஒரு காலம் வச்சுருப்போம். அது என்ன அப்படின்னா, இப்போ ஜேர்னல் புக்கில் என்ட்ரு பண்ணதை லெட்ஜர் சின்ன குறிப்பேடுலேருந்து பேரேடுக்கு மாற்றும்போது லெட்ஜருங்கிறது பேரேடுன்னு சொல்லுவோம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பேஜ், எந்த பேஜில் இது இருக்குது அப்படின்னு எழுதுகிற ஒரு பேஜ் நம்பர் தான், ஒரு பக்க எண். ஓகே, அதை லெட்ஜர் ஃபோலியோன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் டெபிட் கிரெடிட் போட்டு அந்த சேம் கன்சர்ன் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஜேர்னல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜேர்னல் எப்படி போடணும், அதோட ரூல், எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன்.